ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலாக்கீரை போண்டா தான் பார்க்க போகிறோம். பாலாக்கீரை போண்டா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாலாக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கீரையிலே தண்ணி இருக்கும். அதனால் இதை அவ்வளோத்தையும் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி காணாத அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து பிணைஞ்சால் போதும். உங்களுக்கு கடலை மாவு காணாட்டனா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். இப்போ போண்டா போடுறதுக்கு ஒரு பக்கம் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நம்ம இப்போ உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி உருண்டை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகிட்டான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டு பார்க்கலாம். ஆயில் சூடாகிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு கொஞ்சமாக வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ மீதி இருக்கிறது இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாலாக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது மேலே எவ்வளோ நல்லா ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிரிப்ஸியாக அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.